10ல் குரு இருக்கிற காலம் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான காலம், கடினமான காலம். சகோதர சகோதரிகளிடம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. குழந்தை பாக்கியம் 5ஆம் பாவம். அதனால தான் முன் சொன்ன மாதிரி மன விருப்பப்படியான திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை இது உருவாக்குதுங்க. சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சியினால எப்படியான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக கேளுங்க. சிம்ம ராசிக்கு குரு பகவான் இதுவரை பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பாவத்தில் இருந்தாருங்க. 10ல் குரு துரியோதனன் மாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ல் குரு இருக்கிற காலம் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான காலம், கடினமான காலம். ஆனால் இப்போ குரு பகவான் அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுத்தாதே குரு பகவான் இப்போ உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய லாப குருவாக உங்களோட 11ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றாங்க. லாப குரு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகளை தருவார், அபரிமிதமான ஏற்றத்தையும் தருவார், குடும்பத்தில் ஒரு நல்ல சுமூகமான உறவையும் ஏற்படுத்துவார். பொதுவாகவே குருவை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கின்ற இடத்தை கெடுப்பார், பார்க்கின்ற இடத்திற்கு அள்ளி கொடுப்பார் அப்படின்னு அவருக்கு பேருங்க. இப்போ குரு பகவான் உங்களோட 11ஆம் பாவத்தில் இருக்காரு. எப்போ அந்த குரு அந்த இடத்துக்கு மாறுறாரு அப்படின்னு பார்த்தோம்னாங்க 2025 மே மாதம் 11ஆம் தேதி மத்தியானம் 1:28க்கு குரு பெயர்றாரு. உங்களோட லாபஸ்தானம் 11ஆம் பாவத்துக்கு வராரு. அதுலேருந்து சற்றேறக்குறைய ஒரு வருடத்திற்கு மேலாக, அதாவது 2026 மே மாதம் 26ஆம் தேதி காலை 11:12 மணி வரை அவர் வந்து உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதுக்கு மேலே உங்களோட 12ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். இப்போ இந்த ஒரு வருஷ காலம் 11ல் லாப குரு. இந்த லாப குரு உங்களுக்கு என்னதை செய்வார், எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதுலெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு முக்கியமான விஷயம். இப்போ முதல்ல அவருடைய பார்வையை பார்ப்போம். எல்லா கிரகத்திற்கும் 7ஆம் பார்வை இருக்கு. 7ஆம் பார்வை அப்படிங்கிறது சமசப்தம பார்வை, 180 டிகிரி பார்வை அப்படின்னு பேர். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நமக்கு எதிரில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னா அவங்க நம்ம நேருக்கு நேராக பேசுகிறோம். அதற்கு 180 டிகிரி, அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிகிரி 180 டிகிரி. இது எல்லாருக்கும் உண்டான ஒரு விஷயம். அதற்கு சமசப்தம பார்வை அது குருவுக்கும் இருக்கு. இப்போ நம்ம 2 வீலரில் போகிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு காரில் போகிறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி யார் வராங்க தெரியணும். அதே போல் அதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கண்ணாடியை பயன்படுத்தி பின்னாடி உங்களுடைய விஷனையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதுக்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அதே போல் குரு பகவானுக்கும் விசேஷ பார்வை இருக்குது. அவருடைய 5ஆம் பாவத்தையும் பார்ப்பார். அதே போல் குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அதோட 9ஆம் பாவத்தையும் அவர் பார்ப்பார். இப்போ இந்த 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் குரு பகவானுக்கு இருக்கிறது ஒரு பக்கம்னா, அப்போ சிம்ம ராசிக்கு அது எத்தனாம் வீட்டுக்கு அதெல்லாம் அதிபதியம் வருது, எதுக்கெல்லாம் குரு பகவான் ஆதிபத்தியம் கொண்டவர் அப்படிங்கிறத சேர்த்து தான் நம்ம பலனை பார்த்தா நமக்கு நல்லவைகள் அதிகமாக கிடைக்கும். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போதுங்க குரு பகவான் உங்களோட 3ஆம் பாவத்தை அவரோட 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதுதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் பார்வை பலாபலம். இதுவாகப்பட்டது என்ன அப்படின்னா, உங்களோட 3ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளிடம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் சொத்து தகராறு இருக்கு,
பொதுவாகவே சிம்ம ராசிக்கும் அவர்களோட சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு சரிவர அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைவாகத்தான் இருக்குங்க. இப்போ அது மாதிரி இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, இப்போ இந்த குரு அந்த 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்குள்ள ஏதாவது சொத்து பிரிக்கணும், அல்லது வேற ஏதாவது ஒரு சமாச்சாரத்தை உங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளணும், அல்லது ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும், அல்லது ஒரு வாய் ஒப்பந்தமாகவே இதை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிலாம் இருக்குன்னு வச்சுங்க. அதையெல்லாம் இந்த குரு உங்களோட 3ஆம் பாவத்தை பார்க்குற காலத்தில் அதையெல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும், அதையெல்லாம் நீங்கள் நடத்திக்கணும் இந்த காலத்தில். அப்புறம் குரு பகவான் உங்களோட அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களோட 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 5ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெய்வ வழிபாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடங்க. அதனால் உங்களோட 5ஆம் பார்வத்தை அவர் பார்க்கறதுனால நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. குழந்தை பாக்கியம் 5ஆம் பாவம், அதே போல் தெய்வ வழிபாடு 5ஆம் பாவம். அதற்கு என்ன பேர் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு பேர் 5ஆம் பாவம். அதே போல் புத்திரஸ்தானம் அப்படின்னும் பேர் 5ஆம் பாவம். அதனால் அதை குரு பார்க்கறதுனால ரொம்ப நாளாக ஏதாவது வேண்டி இருக்கீங்க சாமிக்கு, அதை வேண்டுதலை செய்ய முடியாமல் தட்டி போகுது, அல்ல அந்த செய்ய முடியாமல் இருக்கிறதுனால அந்த சுவாமியினுடைய சொப்பனம் ஏதாவது கனவுல வந்துக்கிட்டே இருக்கு, அந்த சுவாமி நம்மளை கூப்பிடுறாரு, நம்மளால் போக முடியல, அந்த சாமியை போய் பார்க்க முடியல, அல்லது சாமியை போய் பார்க்கணும்னு நினச்சி அதை கிளம்புறோம், வேறு ஏதாவது தடை வந்துடுது, அல்லது குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம், அதற்கு ஒரு சாத்தியமான சூழ்நிலைகளே உருவாக மாட்டேங்குது. இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த குரு உங்களோட 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களோட குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ வழிபாடு கிடைக்கும். அந்த தெய்வ வழிபாடு செய்யறதுனால அந்த சுவாமியினுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம், உயரிய கௌரவம் உங்களுக்கு கிடைக்குங்க. கூடுதலாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக மனம் விரும்பி கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க, நீங்கள் ஒரு சிம்மராசி உங்களுடைய வாழ்க்கை துணைவரை ரொம்ப நாளாக விரும்பிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கீங்க. அது மாதிரி இந்த லவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு மன விருப்பம் காதலாக கனிந்து ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையாக இது தொடர்ந்து ஒரு நல்ல குடும்பம், குட்டிகள், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கல்யாணம் கனிந்து அது ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்துறாரு. ஏதாவது சொத்து பிரச்சனையாலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஜாதி பிரச்சனையினாலேயோ அல்லது 2 வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு மனஸ்தாபத்தினாலேயோ பிரிந்து இருக்கக்கூடிய இந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால ஏற்படுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்புறம் முக்கியமானது இன்னொரு விஷயம் என்னன்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7ஆம் பாவத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. அதனால தான் முன் சொன்ன மாதிரி மன விருப்பப்படியான திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை இது உருவாக்குதுங்க. அதனால் இது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கொடுவதற்கு நல்ல வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தராரு. அதனால் குரு பகவான் ரொம்ப ஒரு நல்ல பலனை இப்போ லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு ஏற்படுத்துறாங்க. மேலும் ஒரு விஷயம் என்னன்னா, குரு பகவான் சிம்ம ராசிக்கு 5ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் உடையவர். இந்த 8ஆம் பாவத்திற்கு உடைய குரு பகவான் அவர் 11ஆம் பாவத்தில் போறதுனாலங்க உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகள் ஏற்படுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வெகு நாளாக இருக்கக்கூடிய மன கஷ்டம், எது எல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்குதோ, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இறக்கி வைப்பது போல் ஒரு நல்ல விஷயத்தை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு முதலீடு செய்கிறீங்க,
அல்லது ஒரு பெரிய வகையான ஒரு பொருளை வாங்குறீங்க, அல்லது ஒரு அசையா சொத்துக்களை வாங்குறீங்க, அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ 11ல் குரு இருக்கிற காலம் அப்படின்னா அடுத்த காலம் 12ஆம் பாவத்திற்கு வந்துடுவார். அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது இப்போ உங்களுக்கு நல்லதாக தெரியலாம், அப்புறம் 12ஆம் பாவத்துக்கு வந்த பிறகு அந்த பணம் முடக்கமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எதுலையாவது நீங்க முதலீடு செய்யறீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை அல்லது 4 முறை கூட அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் முதலீடு செய்யுங்க. ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது மாதிரி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அல்லது ஒரு பெரிய துறையை ஒன்று தொடங்குறீங்களோ அதில் நல்லா ஆராய்ஞ்சிட்டு அதை தொடங்கினீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அது மாதிரி தேவையற்ற ஒரு மாதிரியான விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்ம சாவழியங்கள் குறையும். அடுத்து குரு பகவான் 12ஆம் பாவத்தில் உங்களுக்கு காரிய முடக்கத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதையும் அவர் நிவர்த்தி செய்வார். அவருக்கு வில்வ தலத்தினாலே அர்ச்சனை பண்ணுங்க. திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் திரியாயுதம் திரிஜென்ம பாப சம்ஹாரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம் அப்படிங்கிறது வில்வாஷ்டகத்தினுடைய முதல் ஸ்லோகம். அதனால வில்வத்தை சாத்தி வந்தீங்கன்னா கர்ம சாவல்யங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குறையும். சிவாய நமஹ.